பண்ண வைக்கும், நம்மை தவறு செய்ய விடாது. சிறுமையின் காலம் எப்போவுமே நம்ம தவறு செய்ய அனுமதிக்காது. ஏன்னா அதிலே தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். எனக்கு கிடச்சிராதா, எனக்கு ஞானம் வந்துடாதா, ஐயா எனக்கு கீழ்ப்படியாத பிள்ளை ஒன்று வீட்டில் இருக்குது. யார் மேலே தாய்க்கு அக்கறை போகும் சொல்லுங்கள்? அந்த பிள்ளை மேலே அக்கறை போய்கிட்டு இருக்கும். ஏன் அது ஒரு சிறுமையின் காலம். ஏடா நீ வீட்டு வாசப்படி தாண்டினாலே ஒன்னால என் பேருக்கு நான் நாத்திடுற, என் பேரை நாத்திடுற. அப்போது அவன் வெளியே போகிறப்ப ஒரு ஜெபம், ஆண்டவரே அவன் வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஜெபம். ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கா? அவன் யாரை சந்திக்க போகிறான், எவரை பார்க்க போகிறான், ஃபோக்கஸ் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கா. சிறுமையின் அனுபவம் நம்மளை ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கோம். ஒரு பையன் இருந்தான் தேவஜனமே, ஒரு சின்ன பையன். அவன் ஸ்கூல்லேருந்து ஒரு நாள் வந்தான். ஸ்கூல்லேருந்து வர்றப்ப அவங்க அம்மாட்ட ஒரு காரியத்தை எடுத்து கொடுக்குறான். ஏம்மா இந்தாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தாள் எடுத்து கொடுக்குறான். அந்த தாள் எடுத்து அவள் அம்மா படித்து பார்த்துட்டு அவளோட கண்ணெல்லாம் பூரிச்சிருது, அவள் கண்ணெல்லாம் விரிஞ்சிருது. ஹே சூப்பர்டா அப்படின்றா அந்த தாளை பார்த்துட்டு. என்னம்மா என்ன போட்டிருக்கு அப்படின்னு. நீ பயங்கர இன்டெலிஜென்ட்டாண்டா, நீ பேசுறது எதுவுமே உன் கிளாஸ் டீச்சருக்கு புரியாத அளவுக்கு நீ அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசுறியாண்டா. அவள் அம்மா சொல்கிறா அவள் பையன்ட்ட, சூப்பர் இன்டெலிஜென்ட்டாண்டா நீ பேசுறது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உன் கிளாஸ்மேட்ஸ்க்கு கூட புரியலையா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதில்ல. என்னது? நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதில்ல. ஏன்னா நீ பேசுறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டு நீ. உனக்கு இனிமேல் டீச் பண்ண போகிறது யார்? அம்மா தான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஒவ்வொரு நாளும் அந்த தாய் தன் மகனுக்கு பக்குவமாய் சொல்லி கொடுக்குறாள், பல காரியங்களை சொல்லி கொடுக்குறாள். நாட்கள் கடந்து போது அந்த சின்ன பையன் வாலிபனாய் மாறுகிறான், ஒரு டீனேஜ் மகனாய் மாறுகிறான். அவன் மகனாய் மாறுறப்ப பார்த்தீங்கன்னா வித்தியாசமான லேட்ரல் திங்கிங்கில் அவன் பிரெயின் ஒர்க் பண்ணுது தேவஜனமே. பார்க்காத கண்டுபிடிப்புகளை எல்லாம், இந்த லைட்டெல்லாம் பார்க்குறோம் தெரியுமா, அது அவர் கண்டுபிடிச்சது தான். அவர் வாலிபனாக இருந்தப்போ கண்டுபிடிச்சதை. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அவர் தான், அந்த இன்கேண்டசன்ட் லைட்டுன்னு வாங்க தெரியுமா, இதெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. பல விதமான ஃபஸ்ட்டு எடுமினதான அந்த கேமராக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. முதுமை வந்துருச்சு, தாய் செத்து போயிட்டாங்க. தாயாரினுடைய அந்த கபோர்டு எல்லாத்தையும் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்போ உள்ளே போய் பார்க்குறாரு. அவருடைய அறைக்குள்ளே போய் அந்த கபோர்டெல்லாம் திறந்து அந்த ட்ராயரை திறக்கிறப்ப பழைய மடித்து வைக்கப்பட்டதான ஒரு தாளை பார்க்கிறார். அந்த தாளை அப்படியே திறந்து விரித்து படிக்கிறார். அந்த தாளில் போட்டிருக்கு, யோர் சன் இஸ் அ ஃபூல், யோர் சன் இஸ் அ ஃபூல். We cannot keep your son in our school because what he speaks we are not able to understand. அவன் பேசுகிற காரியங்கள் எங்களுக்கு புரியலை. he is a fool. முதல் வார்த்தையே என்ன? he is a fool. அந்த வார்த்தை ஒரு தாயை எந்த அளவுக்கு நறுக்கி இருக்கும், அப்படியே பொசுக்கி இருக்கும். தன் மகன் சான்றோன் என ஒரு தாய் விரும்புவாள், ஒரு தகப்பன் விரும்புவான். என் மகன் சான்றோன் என சொல்லப்படுவதை விரும்புவாள். ஆனால் இந்த இடத்துல உன் பையன் முட்டாள், வடிகட்டின முட்டாள், ஸ்கூலுக்கு அனுப்பாத இனி அவனை அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலே ஃபோக்கஸ் பண்ணுறா. இந்த வார்த்தையை நான் மாற்றி காமிப்பேன், அதான் அவளோட லக்கு. அவளோட லக்கு என்ன? அந்த சிறுமையானது அவளை ஃபோக்கஸ்டாக வச்சுது. யாரு? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயாரை ஃபோக்கஸ்டாக வச்சுது. இந்த வார்த்தையை என் மகனுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி காமிக்கலை. மாற்றி காமிச்சா அவங்க தாயாருடைய பேர் கூட இல்லை, என் மகனோட பேரை கொண்டு வந்துட்டேன்டா. உலகம் முட்டான்னு சொல்லிச்சில்ல, இல்லை உலகம் முட்டாள்னு சொல்லிச்சில்ல, அந்த முட்டா பையன் தான் என் பையன். பாரு உன் மண்டைக்கு மேலே எரியுதே லைட்டு, அது என் பிள்ளை கண்டுபிடிச்சது. என் பிள்ளையால் செய்ய முடியும்டா, உன்னால் செய்ய முடியாது, அதை என் பிள்ளை செஞ்சு காமிச்சிட்டான்டா அப்படின்னு அதை ஃபோக்கஸ்டாக இருக்க வச்சது யார் தேவஜனமே? எது? அந்த சிறுமை, அந்த வார்த்தை அதை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா பார்த்தீங்களா? சிறுமை நம்மை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் தேவஜனமே, ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அதனால லூக்கா 12:25 ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கவலைப்படுவதனால் முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம்
முடியாது, கூடவும் போகிறது கிடையாது, இறக்கவும் போகிறது கிடையாது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லி கொள்ளட்டும், என்ன தெரியுமா? கவலைப்படுறப்ப ஆண்டவரால் நம்ம வாழ்க்கையில் ஒர்க் பண்ண முடியாது. ரெண்டாவது, பயப்படுறப்ப ஆண்டவரால் ஒர்க் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம பயந்து போய் இப்படி இருப்போம்ல, ஐயோ பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. முதல்ல ஆண்டவர் செய்கிறது பயத்தை எடுத்துருவார். பயத்தை எடுத்துட்டு தான் கிரியை செய்வார். அந்த கடலை அமர்த்தினாரே, முதல்ல என்ன பண்ணார்? ஏன் அற்ப விசுவாசி, ஏய் அப்படின்னு திட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பயத்தை போக்குறாரு. ஓ, நான் விசுவாசியோ, என் விசுவாசத்தில் அற்பமாக இருக்கேனோ அப்படின்றத உணர்த்துறாரு. ஏன் அற்ப விசுவாசி, நான் இங்கே தானே இருக்கேன், நீ அதையும் பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. நம்ம பயப்படுறப்ப கவலைப்படுறப்ப தெய்வத்தினால கிரியை செய்ய முடியாது. அதனால தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு 1 பேதுரு 5:7. அவர் உங்கள் விசாரிக்கிறதான தேவனா இருக்கிற. நம்முடைய விசாரங்களை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். சங்கீதம் 94:19 மார்க் பண்ணிக்கோங்க. விசாரங்கள் பெருகுகையில், விசாரங்கள் பெருகுகையில் என்னிடத்துல வா, நீ என்கிட்ட கொட்டிட்டு போ, நீ கொட்டிட்டு நீ மறுபடியும் எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த விசுவாச வாழ்க்கைன்றது ஒரு அன்பிரடிக்டபிள் லைஃப் தேவஜனமே. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. நம்ம எப்படி பைக்கில் லைட் போட்டால், நான் கேட்குறேன் அருமை சகோதரிகளிடத்துல, பைக் ஓட்டுற சகோதரிகள் இடத்துலையும் நான் கேட்குறேன், லைட் போட்டால் உங்கள் வீடு வரைக்கும் லைட் தெரியணும்னு யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உண்டா? சொல்லுங்கள்.